அவன் +2ல 1180 அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான். நல்லா படிக்கிற பிள்ளை. அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. மேத்ஸ் வித் சயின்ஸ் அவன் போயிருக்கிறது. அவன் சொன்னா நான் வெட்டனரி டாக்டர் தான் போவேன். அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன். அவங்க அப்பா அந்த பையன் வீழ்த்தின இடம். இப்ப வெட்டனரி தான் படிக்கிறான். அவன் என்ன பதில்ல ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க. பேஷன்ங்கிறத தாங்க. இதை நான் வந்து இங்க பேசுறேன்ல, அதுக்கு பேர் தான் பேஷன். பாருங்க, அவன் சொல்லியிருக்கான் நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொன்னது. அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க, அப்பா வெட்டனரிக்கு படிக்கிறேன்ப்பா, இன்ஜினியரிங் தாண்டா படிக்கணும். சரிப்பா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டனரி படிப்பேன், ஓகேவா? நான் சாமி நீ வந்து வெட்டனரியே படி அப்படின்ட்டாரு அவங்க அப்பா. பிடிப்புனா அப்படி இருக்கணுங்க. எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை, எதில் என் ஆன்மா இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ, நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை. இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கை உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து